இது வந்து ரன்னிங் பீஸில் எடுத்த 3 மீட்ரு பிட்டுங்கிற மாதிரி தனியாக போடுவாங்க. யாருனாலும் இஷ்டப்பட்ட டிசைன் போட்டு அவங்க இஷ்டப்படி தச்சுக்கிடணும். ஸ்கூல்லலாம் தையல் சொல்லி தந்து வீட்டில் தைக்கணும்னு ஆசைப்படுவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ள ஆள்களுக்கு 3 மீட்டர் பிட்டுன்னு தனியாக போடுவாங்க. நான் வந்து இந்த ரன்னிங் பீஸில் எடுத்து தைச்சேன். ரன்னிங் பீஸுங்கிறது முழுமையாக அப்படியே தொடர்ந்து இந்த நைட்டி துணி வந்து சுருட்டி வச்சுருப்பாங்க. தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே வச்சு ஆர்டருக்கு தக்கன விற்கலாம்னு. அந்த மாதிரி இதில் தைச்ச ஒரு நைட்டி, ரொம்ப சிம்பிளான நைட்டி தான். எங்கேயுமே பிட்டை வேஸ்ட்டே பண்ணலை. தையல் கூட பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், அப்படியே கைக்கு தனியாக பிரித்து தைச்சி மேலே கூடி கையை வெட்டவே இல்லை. கழுத்துக்கு மட்டும் சைங்கின் விரித்து, இது வந்து பின் கழுத்து. ஒருத்தர் அளவு அளந்தால் தான் அவங்க தலைக்குள்ளே போகிற அளவு கழுத்தளவை கரெக்டாக வெட்டி தைக்க முடியும். அந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாமல் தைக்கிறது. பொதுவாகவே வேஸ்ட்டு பண்ணாமல் துணியை தைச்சாதான் டின் நம்பர் கொடுப்பாங்கம்மாங்க, இல்லைன்னா டின் நம்பரை கேன்சல் பண்ணணும்பாங்க. ஒருத்தர் உற்பத்தி பண்ணதை அதை வேஸ்ட்டாக்கி கீழே போடுறதுனால. இந்த மாதிரி பீஸ் வாங்கினாலும் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வாங்கினீங்கன்னா முன்னாடி கூடி கோட் மாடல் போடலாம். அதுமாரி ப்ரில் மாதிரி வச்சு எக்ஸ்ட்ரா இப்படி கூடி ப்ரில் மாதிரி வச்சிங்கன்னா அதுவும் அழகாக இருக்கும். ஒருத்தவங்க பார்த்தா நெஞ்சு வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரியுது அப்படின்னு விரும்புவாங்கள்ல, துண்டு போட்டுக்கிடுவாங்கள்ல நைட்டி மேலே, அந்த மாதிரி ஆள்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸை வச்சு முன்னாடி வச்சு தைச்சிக்கலாம். நான் வந்து வீட்டில் தைச்சது, இது வந்து கடையில் போய் மற்றவங்க தைச்சது. அவங்க வந்து முன்னாடி கூடி உங்களுக்கு நான் வந்து போட்டு கலந்த மாடலே வச்சுருந்தேன். இவங்க வந்து ஜிப்பு வச்சு ரன்னர் வச்சு தைச்சிருக்காங்க. அதேமாரி கையில் இங்கிட்டு கூடி லேசாக பிட்டு எடுத்து அதை வந்து பையா தைச்சிருவாங்க. உங்களுக்கு பையா தைக்கிறதுனால நீங்கள் ஏதாவது பொருள் வச்சுக்கலாம் அதில்.